வணக்கம். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போய் இப்போது 118 சப்ஸ்கிரைபர்ஸாக வந்து நம்ம சேனல் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கிறதுக்குள்ளே ஒன்று நடக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி வந்து கேள்விகள் வந்துச்சு. யார்கிட்ட இருந்துன்னு கேட்குறீங்களா? என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து தான். என்னமோ ஸ்கூலில் தான் வேலை பார்த்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே, காலேஜில் நாங்கள்லாம் எவ்வளோ செட்டப் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு முதல்ல என்ன அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப வந்து சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம சென்சிட்டிவாக இருந்தால் தான் வந்து அது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயமா இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு முதல்ல தேவை வந்து ஆழ் மனசை அமைதியாக இருக்கணும். அந்த ஆழ் மனசை அமைதியாக இருக்கணும் அப்படின்னா, நமக்கு முதல்ல ஆன்மீகம் அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் வந்து இருக்கணும். ஸோ எனக்கு வந்து இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தினது, இல்லை நான் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு தேட ஆரம்பித்தது பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களால் தான். ஸோ அவர் வந்து ஆன்மீகம் சொல்ல அப்படின்னா என்ன, முதல்ல நானும் வந்து பக்தி அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆழ் மனசை துன்பப்படுத்துகிற எந்த விஷயத்தையும் செய்யாமல் நம்மளோட மனசாட்சிக்கு உண்மையாக இருந்து மற்றவங்கள பற்றி நம்ம வந்து தப்பாக பேசாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறது தான் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்களில் அந்த ஆன்மீகத்தை தான் வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த நிறைய இன்சிடென்ட்ஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா, அப்போது என்ன சொல்லணும் அப்படின்னு தோணுதோ அதுதான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிரெடிட்ஸையும் கூட அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கருவி. நம்ம வந்து சில நல்ல விஷயங்களை வந்து நம்ம வாயிலிருந்து சொல்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கருவியாக கடவுள் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து நன்றியுடையவங்களாக இருக்கணும். ஓகே, நம்ம ரொம்ப சீரியஸாக பேசிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அந்த வயசுக்கே உரிய அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்கள சீரியஸாக டீல் பண்ணாமல், அவங்கள ஹர்ட் பண்ணாமல் நம்ம ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரோடு நம்மளும் வந்து டீல் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த பசங்க வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது. ஸோ இது வந்து கிளாஸில் வந்து நடந்தது தான். நான் அப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்த்துட்ருந்தேன். ஸோ அதில் அவர் எப்பயுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ அது அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு, அதுவும் என்னோடய சப்ஜெக்ட் டெஸ்ட்டு. அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு மட்டும் ஒரு 1/2 அன் ஹவர் லேட்டாக இருந்தான். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி போய் உட்காந்து எழுது, பஸ் லேட்டு, சரி போய் எழுது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஓகே பேப்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ரைட் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேப்பரை கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட போய் அந்த பையன்கிட்ட போய் கேட்டேன், நீ முதல்லேருந்து எல்லாமே எழுதிட்டியா கூட, ஆன்சர்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு, இன்னொரு பேப்பரை கொடு, இந்த பேப்பரில் எழுத, அந்த பேப்பரை கொடு நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே அவன் அப்படியே திருன்னு முழிச்சான். எங்கே கொடுப்பான், அதான் பின்னால் கொடுத்துட்டானே பேப்பரை. என்னடா அப்படின்னு, மேம் அப்படின்னா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னால் இருக்க ஸ்டூடெண்ட்டிட்ட போய் அடியில் இருந்த பேப்பர் எடுத்து இதுதானே அப்படின்னு அவன்கிட்ட காமிச்சேன். அவன் அப்படியே பார்த்தான், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அவனே நான் தான் சொன்னேன், சரிடா அவன் கொடுத்தவனோ நீ வாங்கிட்டியே, ரைட்டு, அவன் நாளைக்கு நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போயிடுவான். அப்படிங்கும்போது அவன் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா நீ வந்து எப்படி அதில் பெனிஃபிட் ஆக முடியும்? அவன் உனக்கு 50% அவனோட சேலரியில் கொடுப்பானா அப்படின்னா அவன் சொன்னான், மேம் நான் கொடுப்பேன் மேம், நண்பன் மேம் அப்படின்னா. ஏன்னா அவன் கொடுத்தா நீ வாங்கிக்குவியா அப்படின்னா, நான் வை நாட், நண்பன் மேம் கொடுத்தா வந்து நான் வாங்கிப்பேனே அப்படின்னா. சரிடா, வாழ்க்கையில் இப்படியே இருக்க போறியா, இல்லை வந்து ஏதாவது சாமியார் ஆக போறியா, இல்லை லைஃப்பில் செட்டில் ஆக போறியா அப்படின்னா, கண்டிப்பாக லைஃப்பில் செட்டில் ஆக போகிறேன் மேம் அப்படின்னா. ஓகே, அப்போ ஒய்ஃப்னு ஒருத்தி வருவாள் இருந்தா. ஆமாம் அப்படின்னா.
அப்போ வந்து கேட்பாளே, ஒரு முழம் பூ கூட வாங்கி தர துப்பில்ல, உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்னு கேட்பாளே, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு உடனே வந்து சொன்னான், நண்பா இனிமே 0 மார்க் எடுத்தாலும் நானே படிச்சுட்டு வந்து நானே எடுத்துக்கிறேன் நண்பா, தேங்க்யூ அப்படின்னு அந்த பேப்பரை கொடுத்துட்டான். உண்மையிலே வந்துங்க இந்த பசங்க எவ்வளோ வந்து ஒரு ஜாலியாக வந்து இருக்காங்க பாருங்கள். சொல்கிற விஷயம் வந்து லாஜிக்கலாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக ஃபன்னாக சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக பசங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். முக்கியமாக டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஃபன் லவ்விங்காக உங்கள் குழந்தைங்கள டீல் பண்ணுங்கள். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ப்ளஸ் ஆன்மீகம் இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பும் உங்கள் குழந்தைங்களோட லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.